காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கடவுளுக்கு தெரியுமோ இல்லையோ, எங்க அண்ணன் சீமானுக்கு தெரியும். அதனாலதான் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. தாவேக்காவா ரசிகர் கட்சி, நடிகர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க தாண்டா ஒரு உண்மையான ரசிகர்களோட கட்சி. ஐயா கெவிலி அடிக்கீங்க. நான் ஒன்றும் சோறு ஓட்டு வளர்க்கல, நான் இதை பேசும்போது அடி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கல, அதுவா அடிக்குது. கெவிலி அடிச்சா அந்த சகுனம் கரெக்டு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்பாங்க. அப்படி பார்த்தா சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் இந்த இடும்புக்கும் இன்னும் பல பேருக்கு ரசிகர்கள் தான் கூட இருக்கீங்க. எவனுமே நாம் தமிழர் கட்சி தொண்டனா இல்லை, எவனுமே தமிழ் தேசியத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இல்லை. நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுதா, சாட்டை அண்ணன் 4 பேரை வளசுறாரா, நம்ம அண்ணன் பெரிய அண்ணன் 4 பேரை வளசுறாரா, இடும்பு 4 பேரை வளசுறாரா, இன்னும் பல நிர்வாகிகள் 10 பேரை வளசுறாங்களா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர, எவனுமே தமிழ்நாட்டோட முன்னேற்றம் முயற்சி எந்த ஒரு வெங்காயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வெளியே வந்திருக்காரு. அங்கேருந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே பயணிச்சவரான். அவர் ஒரு ஆதங்கத்தோட என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தன்னோட பாதையிலிருந்து விலகி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. என்னைக்கு அடுத்த கட்சி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே அவங்க தன்னோட கொள்கையிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்றப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. இதை நானும் பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட பாதை என்ன, அந்த பாதையில போங்க. அடுத்தவன் எப்படி போனா உங்களுக்கு என்ன? தாவேக்காவே எடுத்துக்கோங்களேன். விஜய் அங்கிட்டு போனா உங்களுக்கு என்ன, இங்கிட்டு போனா உங்களுக்கு என்ன? உங்க பாதை என்னது? நம்மளுக்கு மக்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம். இந்த கட்சியும் கூட என்னைக்குமே சொன்னா கிடையாது. நாம் தமிழர் இயக்கம், இந்த இயக்கம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, எந்த ஒரு உயரிய நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது, எதனால நம்ம இயக்கத்துல இருந்து பல பேர் வெளியே போறாங்க அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த நிமிஷம் நீங்க மாறி இருப்பீங்க. ஆனா இப்ப வர மாறல. என்ன காரணம்? நமக்கு அது தேவையில்லை. நமக்கு எங்கிட்ட இருந்தோ காசு வருதா, நம்ம நல்லா இருந்தோமா, யூடியூப்ல இருந்து வரும், டிஎம்கேல இருந்து வரும், திரள்நிதியில இருந்து வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்கம் மொத்தமா ஒருத்தருக்கு வரும். ஒவ்வொரு இதுல இருந்து ஒவ்வொரு இன்கம் வரும். அது நம்மளுக்கு போதும். நம்ம 4 பேரை கழுவி ஊத்துனோமா, அவன் செய்ததை அவதூறா பேசணுமா, இவனை பத்தி அவதூறா பேசணுமா, இந்த கட்சியை பத்தி நல்லா பேசணுமா, இந்த கட்சியில இருந்து காசு வாங்கணுமா, அவனை பத்தி பெருமையா பேசணுமா அப்படிங்கிறதோட உங்க வேலை முடிஞ்சு போயிருது. அவ்வளவுதான். என்னைக்கு நீங்க இதை ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு இந்த இயக்கம் நாசமா போச்சு. சீமானவர்கள் ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் நல்லா பேசுறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே வந்தாரு. அதனாலதான் முத்துக்குமார் அவர்கள் அவரை கொண்டே வந்தாரு. இன்னைக்கு முத்துக்குமார் அவர்களோட இறப்புக்கு அப்புறம் தன்னைத்தானே ஒரு தலைவன் ஆக்கிக்கிட்டு அவ்வளோ தூரம் அந்த இயக்கத்தை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு கட்டுப்பாடோட கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு திரு சீமான் அவர்கள். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா இதுதான் உண்மை. இன்னைக்கு அதான் உங்களோட சுயநலத்துக்காக பல பேரோட வாழ்க்கையை நீங்க கெடுக்கிறீங்க, அழிக்கிறீங்க அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் நின்றுப்பாங்க எலெக்ஷன்ல, டெபாசிட்டு கூட காசு இல்லாமல் எத்தனை பேர் நின்றுப்பாங்க. அவங்களுக்கு இந்த கட்சி ஏதாச்சும் பண்ணுச்சா, இந்த இயக்கம் ஏதாச்சும் பண்ணுச்சா? ஒன்றும் பண்ணலை. டெபாசிட்டு கூட காசு கொடுத்துருக்க மாட்டீங்க, நான் அடிச்சு சொல்லுவேன். மேடையில் பேசுகிற மாதிரியே நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நடக்கிற காரியமா? உனக்கு நான் சீட்டு தர்றேன், கட்சிக்காக அவன்கிட்ட எவ்வளோ வாங்கியிருப்பீங்க அப்படிங்கிறத கூட தெரில. மேபி வாங்கியிருக்கலாம். இங்கிட்டு திரள்நிதிங்கிற பேரில் மக்கள்கிட்டையும் வாங்கியிருப்பீங்க, அங்கிட்டு உனக்கு சீட்டு கொடுக்கணும்னா இவ்வளோ கொடு அப்படின்னு வாங்கியிருப்பீங்க, இங்கிட்டு நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லி அங்கிட்டு இருந்தும் வாங்கியிருப்பீங்க. இதை இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அண்ணன் வெளிப்படையாக பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காரு. அதை உங்களுக்கு அதை கேட்கறதுக்கான அந்த திராணி இல்லையா, இல்லை அவ்வளோ தூரம் மழுங்கடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது சுத்தமாக தெரில.
ம். கொஞ்சமாச்சும் முழிச்சிருந்து கேட்டீங்கன்னா தான் நீங்க இந்த இயக்கத்துக்குள்ள எதுக்காக வந்தீங்கங்கிறதே மாறி போச்சே. இந்த டாப் லெவல் பர்சன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இந்த முக்கியமான ஆட்கள் அவங்கெல்லாம் விட்டுருங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்களால சொல்ல முடியுமா? இப்போ இந்த கட்சியில, இந்த இயக்கத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் உங்களால கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா இது ஒரு காசு சம்பாதிக்கக்கூடிய இயக்கமா மாறிடுச்சு. எனக்கு இன்னும் இந்த இயக்கத்தோட முழு வரலாறு தெரியாது. ஆனா ஒரு நாள் அதை தெரிஞ்சுக்கிட்டு இதே காணொலியில நான் பேசுவேன். அது எப்படின்றத இந்த ஃபியூச்சர்ல தான் தெரியல. ஏன்னா இன்னும் அந்த அளவுக்கு எனக்கு பேசுறக்கூடிய அந்த அந்த ஒரு விஷயம் இன்னும் வரல அப்படிங்கிறத நான் ஒத்துக்கணும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறனால இன்னும் எந்த ஒரு விஷயமே அவ்வளோ ஒரு கிளியரா பேச வரல. அவ்வளவுதான். களஞ்சியம் அவர்கள் மாதிரி நிறைய பேர் இந்த இயக்கத்தை விட்டு போயிட்டாங்க. உண்மையா உழைக்கணும்னு வந்தவங்க. காளியம்மாள் அவர்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் எவ்வளவு உதாசீனப்படுத்தினீங்க. நீங்க உங்க இயக்கத்தை விட்டு போறவங்க எல்லாத்தையும் கடைசி ஒரு துரோகிங்கிற பட்டத்தை குத்தி தான் நீங்க வெளியே அனுப்புறீங்க. அவங்க வெளியே வந்தாலும் அவங்கள அந்த அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுறீங்க. அப்ப நீங்க அங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற வந்து வெளியே சொல்ல மாட்டீங்களா? சொல்லவே மாட்டார் உங்க அண்ணன். இதன் மூலமா என்ன சொல்ல வரேன், இப்பயும் ஒன்றும் இல்லை. நீங்க எதுக்காக வந்தீங்க? திமுகவுக்கு சொம்பு தூக்குறது நிப்பாட்டுங்க. என்ன இன்னைக்கு இது யாரு எம்எல்ஏ மார்க்கண்டேயன், நம்ம விளாத்துக்குள்ள எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசுனதை நியாயப்படுத்தி பேசுறாரு திரு சாட்டை துரைமுருகன். இல்லை, அதுக்கு நாஞ்சில் சம்பத்தை வந்து அவர் வந்து ஒப்பிடுறாரு. நாஞ்சில் சம்பத்தும் தான் என்டிகே பற்றி அப்படி பேசுச்சு. நாஞ்சில் சம்பத் அப்படிங்கிறவரு ஒரு கட்சி, தனி கட்சியை சேர்ந்தவர். அவர் மேலே நீங்கள் அந்த வழக்கு தொடுத்துக்கோங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மக்களின் பிரதிநிதி, ஒரு எம்எல்ஏ. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு எம்எல்ஏ அப்படி பேசுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? உங்களோட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை கொண்டு வந்து இங்கே உள்ள விடுவீங்களா? உங்க அப்பாவை எங்கப்பா அப்படின்னு அவர் அன்னை கேட்டார், தப்பு தான். அதுக்காக நீங்க அவ்வளோ பொங்குறீங்க, புலங்குறீங்க, நெருப்பா கக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்க எதிர்கட்சி தலைவர் துபாயில இருக்காருல்ல, அவர்னு அங்கிருந்து வரவே இல்லை. அவர் முதல் வர சொல்லுங்க. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு மட்டும் வந்து பங்கேற்றுட்டு போயிடுவாருன்னு. ஏன் என்டிகே வீடியோவில் சொல்றேன்னா, அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு. ஏன்னா இப்பதான் அவங்க பங்காளிகளாச்சே. அவங்க உங்க அம்மா, சாரி உங்க வீட்டுக்காரம்மா அவங்கள வெளியே அங்கே தேடுது, செங்கல்பட்டு கோர்ட்டில் போய் பாருங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. என்ன இதை வந்து நான் அடுத்து நான் பேசுகிறேன். ஸோ இவ்வளோதான். என்டிகே சொந்தங்களாக இருக்கட்டும், அண்ணன்ட்டெல்லாம் நம்ம நேரடியாக பேச முடியாதுங்க. நீங்கள் தான் பார்க்குறீங்க, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அண்ணன்ட்ட 4 கேள்வி கேளுங்க, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? நம்மளோட இயக்கம் வேறு, திமுக வேறு. திமுக எதிர்த்தான் நம்ம வந்தோம், காங்கிரஸ் எதிர்த்தான் நம்ம வந்தோம். அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அவன் எவ்வளோ போட்டு இப்போ அந்த அரசியல் மாண்புலாம் எதுவும் நமக்கு வேண்டானே சொல்லுங்க. நம்மெல்லாம் நம்மளோட ட்ராக்கிங் ரெக்கார்ட்லாம் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குனே, வேண்டானே. நம்ம அவ்வளோ எதிர்த்து பேசியிருக்கோம். இப்போ நம்ம போய் குழஞ்சிட்டு இருந்தோம்னா அதில் என்னென்ன அர்த்தம்? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு நல்லபடியாக புத்திமதி சொல்லிட்டு சம்பாரிச்சவர போதுனே, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்காக நம்ம உழைப்போனே, தவறுகளை சொல்லுவோனே, அவதூறுகளை பரப்ப வேண்டானே, யாரையும் கீழ்த்தனமாக பேச வேண்டானே, பேசினாலும் அவங்கள எப்படி அணுகணுமோ அப்படி அணுகுவோனே, சாட்டையும் சரி இடும்பையும் சரி மற்றவங்களையும் சரி கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுவேனே அப்படிங்கிறத சொல்லிட்டு, அமைதியாக இருக்குங்கன்னா அமைதியாக இருக்குங்கிற அவசியம் இல்லை. அமைதியாக இருங்கன்னா அமைதியாக இருங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பேசுறதுக்கு கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். தாவே கதப்பனா பேசிதான் ஆகணும். அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நடவா நெக்ஸ்ட் வீடியோ.